சீமான் வழக்கிலே இன்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு சீமானும் அவருடைய வேலையாட்களும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சீமான் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு கற்பழிப்பு குற்றச்சாட்டு. அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. சீமானுக்கு கொடுத்த நோட்டீஸை சீமான் படித்து பார்த்துட்டு கிழிச்சிருந்தாருன்னா அப்போ நோட்டீஸ் சர்வான மாதிரி ஆகிடும். 41 செக்ஷன் 2 கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். பட் இவங்க அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக சீமானுக்கு எந்த நோட்டீஸும் வரலன்னு நாளைக்கு சொல்கிறதுக்காக ஒட்டின நோட்டீஸை முறைப்படியாக சட்டப்படியாக ஒட்டின நோட்டீஸை அவங்க கிழித்தது முற்றிலும் சட்டவிரோதமானது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மாத்திரம் இல்லை, அவர் ப்ரைவேட் கார்டுக்கிட்ட பிஸ்டல் இருக்குது. அவருக்கு லைசன்ஸ்டு பிஸ்டல்ன்றாங்க. பட் லைசன்ஸ்டு பிஸ்டலை வச்சுருக்கவர் இப்போ அவருக்கு அவர் பர்சனல் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணமே தவிர ஒன்ஸ் எப்போ அவர் செக்யூரிட்டியாக இங்கே வந்துடுறாரோ அப்போ அது கமர்ஷியல் ஆகிடுது. அப்போ செக்யூரிட்டியை கமர்ஷியலாக வேலை செய்கிற ஒருத்தர் அவரோட அவரோட பிஸ்டலை காட்டுறது வெளில காட்டுறது தப்பு. அதுவும் குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அதுவும் இந்த வழக்கில் சீமானுக்காக அரசாங்கம் ஏகப்பட்ட கருணை காட்டிட்டு தான் மக்களிடம் ஒரு பரவலாக பேச்சு இருக்குது. உயர்நீதிமன்றம் ஒழுங்காக இந்த விசாரணை நடக்கலைன்னு சொன்ன அப்புறம் தான் அரசாங்கமே இந்த விசாரணையை முழுசாக ஒழுங்காக சட்டப்படி நடத்துறதே தவிர இது மாதிரி டைமில் நீங்கள் இதை அவர் ஒரு அதிகாரி வராரு, அதிகாரி என் பேரில் நான் உங்கள் பேரில் இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னா ஒரு சட்டப்படி நடக்கின்ற ஒரு பிரஜை என்ன செய்யணும்? ஐயா, நான் தப்பு பண்ணலை, நாங்கள் என்னோடய தரப்பு விளக்கம் இதுதான், நியாயம் இதுதான் சொன்னால் அது நியாயம். பட் சம்மனையே சர்வ் பண்ணக்கூடாது, சம்மனை கிழிச்சிடுறோம், எங்கள் தலைவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது ஜனநாயக நாட்டிலையோ சட்டப்படி ஆட்சி நடக்கின்ற ஒரு நாட்டிலையோ இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதை மிகவும் கண்டிக்கத்தக்கது. சீமானை ஒரு குற்றவாளியாக தான் இந்த அரசாங்கம் கருதணுமே தவிர இவர் ஏன்னா அவர் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது. உயர்நீதிமன்றம் அவர் பேரில் இருக்கிற பூர்வாங்க ஆதாரங்களெல்லாம் பரிசீலித்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு இவர் பேரில் முழுசாக விசாரணை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 மாதத்துக்குள்ளே முடித்து விசாரணையை முடித்து இது ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போலீஸ் உயர்நீதிமன்ற உத்தரவினை ஏற்று 3 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறதுனால தான் அவங்க போய் சம்மனை சர்வ் பண்ணி அஃபெக்ஸ் பண்ணுறாங்க. இதில் சீமான் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். இவர் எந்தவித தப்பும் பண்ணலன்னு சொன்னால் போய் அங்கே காவல் அதிகாரிகள்கிட்ட பண்ணணும். அதை விட்டுட்டு பொது வெளியில் உட்காந்துட்டு சவால் விட்டுறது சட்டத்துக்கே சவால் விட்டுறது அர்த்தமாகுது. இது தவறான செய்தியை சமுதாயத்தில் பரப்பும். சீமான் தானும் சட்டத்துக்கு உட்பட்டவர், தன் மீது அதுவும் அவர் பொதுமக்களுக்காக போராடுறது. ஒரு அபலை பெண்ணை தன் கணவன் நம்ப வச்சு அவருடன் அவரை பலமுறை அவரோடு உடலுறவு கொண்டு அதனால் கர்ப்பமுற்று அதன் கர்ப்பத்தை கலைத்து அவருடைய சொத்துக்களையும் பிடுங்கி கொண்டாருந்தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆதாரங்கள், அடிப்படை ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆகினால இவர் குற்றமற்றவர், நியாயமானவர்னு தெரிஞ்சால், ஏன்னா சாதா ஒரு நபர் பண்ணால் அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அதை சட்டம் கடுமையாக அவங்கக்கிட்ட நடந்துக்குது. பட் சீமான் மாதிரி பொறுப்பு மிக்க ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் போது அவர்கள் முன்மாதிரியாக திகழணும். அவர் போலீஸோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றது தான் அவருக்கு நல்லது, சட்டத்தின் ஆட்சிக்கும் நல்லது. சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சீமான் ஆஜராகணும்னு சொல்லிட்டு தான் சம்மன் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அவர் அந்த நேரத்தில் இல்லை, அதனால் ஒட்டிட்டு போயிருக்காங்க. அந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக தான் சம்மன், அதை தகவல் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது கிழிக்கப்பட்டிருக்குது, சம்மன் கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி சீமானோட வழக்கறிஞர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. சீமான் அவர் சீமான் சொல்லியிருக்கணும். அதை இப்போ சீமான் அதை சப்போஸ் இப்போ அவர் இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு அவர் கிழிச்சா அது குற்றமா இல்லையா சார்? சீமான் பார்த்து கிழிச்சா குற்றம் கிடையாது. ஏன்னா சீமான் 4 தகவல் தெரிஞ்சிடுச்சு, 4, அதனால் அது கிழிச்சிடலாம். இந்த தேதியில் இந்த டைமில் நான் ஆஜராகணுன்றது அவருக்கு தெரியுது. அவர் கிழிச்சா தப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு நாலேஜ் தான் இதில் முக்கியம். அந்த சம்மனை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேலே குற்றம் சாட்டும் போது அவருக்கு மேலே அவருக்கு அந்த சம்மனை இது சீமானோட நாலேஜுக்கு தான். சட்டப்பூர்வமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவிப்பானை தரணும். அறிவிப்பானை கொடுத்துட்டாங்க, அவர் இல்லாதனால வீட்டில் ஒட்டிட்டாங்க. அதோடு அவர் கிழிச்சிருந்தால் இதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மூன்றாவது, இந்த வழக்கிற்கு சம்மந்தமே இல்லாத 3வது நபர்கள் கிழிக்கும் போது தான் அப்போ அது விசாரணையை பாதிக்கும். நாளைக்கு சீமான் எனக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இதுவாகும். அப்போது போலீஸோட விசாரணையில் 3வது நபர் தலையிடுற மாதிரி இருக்குது. அது விசாரணையை சீர்குலைக்கிற வகையில் இருக்கும். அதனால தான் அவர் கிழிச்சது தப்பு. சீமான் படித்து பார்த்து கிழிச்சிருந்தா தப்பே கிடையாது. அது அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, கிழிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க அந்த பாதுகாவலர் கிழிச்சிருக்கார், சீமான் இல்லாத நேரத்தில் பாதுகாவலர் இந்த மாதிரி சம்மனை கிழிச்சிருக்காரு
சம்மனை பிரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சு அவங்க உள்ள வந்து அத்துமீறதா நிறையா சொல்லப்படுது. அத்துமீறலுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு சம்மனை சர்வ் பண்ணுறாங்க. சம்மனை ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து கிழிச்சி போட்டாருன்னா அப்போ வந்து காவல்துறை வந்து விசாரிக்க தானே செய்யும். ஏன்னா அது அவங்களோட பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்டு. அந்த இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்டை ஒருத்தர் வந்து பண்ணால் அதுவே ஒரு பெரிய அஃபென்ஸு. இன்வெஸ்டிகேஷனில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி ஆகுது. போலீஸோட புலன் விசாரணையில் மூன்றாவது நபர் தலையிடுவதற்கு எந்தவித உரிமையும் இல்லை. அதையே அவர் குற்றம் சொல்கிறாரு. அதனால் வந்து வந்தாலும் வந்து கிழிச்சவரும் ஒரு அக்யூஸ்டாக தானே ஆகிறாரு. அதனால் வந்து அவருக்கு என்ன அதிகாரம், சட்டப்படி அவருக்கு அதிகாரமே கிடையாது கிழிக்கிறதுக்கு. சீமான் சொன்னால் கூட இவர் வந்து கிழிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அது பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷனு. அந்த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவர் தேவையில்லாத வந்து கிழிச்சாருன்னு சொல்லி அது சீமான் சொல்லி கிழிச்சாரா சீமான் சொல்லாத கிழிச்சாரான்றது நமக்கு இந்த இதில் இல்லை. பொதுவெளியில் வீடியோவெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சுத்தமாக கிழிக்கிறாரு. சீமான் பக்கத்தில் இருந்து கிழின்னு சொல்லியிருந்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா வந்து சீமானுக்கு நாலேஜ் இருக்குது அப்புறம்லாம். பட் அந்த இடத்துல சீமானே இல்லை. ஸோ ஒரு அக்யூஸ்டே இல்லாத இடத்துல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணால் அந்த நோட்டீஸை கிழிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயம் கிடையாது. அது முழுசும் சட்டவிரோதம். போலீஸ் வந்து ஏன் கிழிச்சிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவரை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது.